பெங்களூர் கிரிக்கெட் வெற்றி விழாவில் 13 பேர் மிதிப்பட்டு இறந்திருக்காங்க. அதற்கு மாநில அரசு ஏதோ 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறதா முதலமைச்சர் சொன்னார். மிகவும் மகிழ்ச்சி, அவருக்கு நமது வாழ்த்துக்கள். ஆனால் இந்த கிரிக்கெட் மேட்ச் ஒரு சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை வச்சு எத்தனை விளையாட்டு வீரர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தெல்லாம் பல வெளிநாடுகளுக்கு ஓசியில் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பிசிசிஐ சொல்லக்கூடிய பெரும் முதலாளிகளை கொண்ட இந்த பிசிசிஐ மற்றும் ஐபிஎல் ஆர்கனைசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? இந்த 13 பேருக்கு நிவாரணத்தை கொடுக்கணும், கொஞ்சமாச்சும் அறிவிக்கணும்னு கூட வரலையே. ஏன் வெறும் 5000 ரூபாய் வாடகையில் இந்த ஸ்டேடியத்தை எடுத்துட்டு கிரிக்கெட் மேட்சை விளையாட்டு நடத்துறேன்னு இந்த மக்களுக்கு புரிதல் இல்லாதனால 11 வீரர்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக மகிழ்ச்சி. ஆனால் கோடி கோடியாக சம்பாதிக்கிற விளையாட்டு வீரர்கள் நீங்களும், பல கோடிகளை சூதாட்டத்தில் சம்பாதிக்கிற ஐபிஎல்லும் பிசிசிஐயும் இவங்களுக்காக கொஞ்சம் கூட கண்ணீர் வடிக்கலைனாக்கா எவ்வளோ வேதனையாக இருக்குது. இது ஒரு கிரிமினல் குற்றம் இல்லையா நீங்கள் செய்யறதுலாம்? உங்களால் தானே மிதிப்பட்டு செத்துருக்காங்க. நீங்கள் தானே பொறுப்பு இதுக்கெல்லாம். இதே சென்னை தமிழ்நாட்டில் நடந்திருந்தாக்கா விட்டுருக்க மாட்டோம். உங்களை மேலே வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. அது ஏதோ பெங்களூர்னால என்னால் வர முடியாதனால அங்கே இருக்கீங்க. நீங்கள் அநியாயத்துக்கு உயிர் போச்சு. எப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும்.